சுப்பிரமணிய புஜங்கத்தில் 5வது ஸ்லோகம். இதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்காஹ ததைவாபதஸ் சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கீர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவையே ஹிருத்ஸரோஜே குஹம் தம் அப்படின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுக்கடுக்காக எழும் அலைகளை காட்டி மலையளவு பெரிய அலைகளும் கரையை அடைந்தவுடன் மறைவது போன்று எனது சந்நிதியை அடைந்தவர்களின் பெரிய துன்பங்களும் மறைந்து விடுகின்றன என்று கூறும் குகனை இதே தாமரையில் எப்பொழுதும் தியானிக்கிறேன் அர்த்தம். எதா அப்தே ஸ்தரங்கா அடுக்கடுக்கா எழும் அலைகள், அப்தின்னா கடல், அதில் தரங்கா அப்படின்னா அலைகள். லயம் யாந்தி துங்காஹ அது போய் எப்படி லயத்தை அடைகிறதோ அதுபோல் ததைவா பத சந்நிதௌ சேவதாமே அதுமாரி மனிதர்களுடைய துக்கங்கள் அனைத்துமே பெரிய பெரிய மலை அளவு இருந்தாலும் துங்கா பெருசாக இருந்தால் கூட அதை அவர்களுடைய துக்கங்களெல்லாம் என்ன ஆகுதுன்னா சந்நிதௌ சேவதாமே என்னுடைய சந்நிதியில் வந்து சேவித்தால் அதெல்லாம் மறைந்துவிடும், அவர்களுடைய துக்கங்கள்லாம் மறைந்துவிடும். இதி ஓர்மி பங்கி நிருணாம் தர்ஷயந்தம் அந்த அலைகள் மூலமாக என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, திருச்செந்தூரில் இப்படி இந்த அலைகள் மூலமாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி இந்த அலைகள் வந்தது திருப்பி மறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிறதுனால இது மூலிமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், இங்கே வந்து யாராவது வந்து வணங்கினால் அவர்களுடைய துக்கங்கள்லாம் வந்தது திரும்பி போய்விடும், மறைந்துவிடும் அப்படிங்கிறது தர்ஷயந்தம் காட்டுவது போல இருக்கக்கூடிய அந்த முருகனை சதாபாவையே எப்போதும் மனசுலேயே நினச்சிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா ஹிருத் சரோஜே குஹம் தம் என்னுடைய ஹிருத் சரோஜம் இதே தாமரையில் எப்போதும் தியானிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார்.